போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மலை பொழியும் அன்புக் கடலாம், அருள்மலை பொழியும் அன்புக் கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், நீதம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், நீதம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாயுள்ள புனித நிறை அடைக்கலமாதா திருத்தலத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த திருத்தலத்திலே அடைக்கலமாதாவின் பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு பல்வேறு புதுமைகளை செய்து வருகின்றார். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகம், இன்னும் எத்தனையோ புதுமைகளை அந்த ஆண்டவர் இயேசு அன்னையின் பரிந்துரையினால் மன்றாட்டினாலும் செய்து வருகின்றார்.
நீங்களும் ஏதாவது ஒரு மன்றாட்டோடு அன்னையின் திருத்தல் நாடி வந்திருப்பீர்கள். அந்த மன்றாட்டை நினைகூர்ந்து சற்று நேரம் மௌனமாக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்போரமான இறைவா, நீர் கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிற்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 6-10 முடிய மற்றும் 16-18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போலவே நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகின்றேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 23 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தொடர்ந்து பாடம் நடத்துகிறாரு. ஒரு பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போக வர இருக்கிறான். ஒரு நாள் லீவ் போட்டுறான். லீவ் போட்டுட்டு வீட்டில் அவங்க பாட்டிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து பாட்டி கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போகிறாங்க. போகும்பொழுது இவருக்கு கிளாஸ் எடுக்கிற, அந்த பையனுக்கு கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் சைக்கிள் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டிமா ஓடி வந்து, டேய், நீ உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிற, உள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்க, ஏன்னா உங்கள் வாத்தியார் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னோடனே இவன் பதஷ்டத்தில் சொல்லியிருக்கிறான், நான் ஒளிய தேவையில்லை, நீ போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கான். ஏண்டா, நீ தானே உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்க? அப்படிலாம் நான் லீவ் போடல, பாட்டி செத்துட்டாங்கன்னு நான் பொய் சொல்லி லீவ் போட்டிருக்கிறேன். ஒன்றை பார்த்தாருன்னா என்ன ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவார், நீ போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்று பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரை கண்டா பயப்படுற பிள்ளைகள் உண்டு. ஒரு சில பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் பயப்படுறவங்க உண்டு. இன்னும் சில சமுதாயத்தில்
பேயை பார்த்து பயப்படுறவங்க உண்டு, நோயை பார்த்து பயப்படுறவங்க உள்ளங்க, சாவை குறித்து பயப்படுகின்றவர்கள் உண்டு. இப்படி பலவிதமான பயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த நாளிலே பதிலுரை பாடல் பல்லவி, அந்த பதிலுரையிலே ஒரு அழகான செய்தி சொல்லப்படுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் என்ற ஒரு வாசகத்தை நாம் மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். பிரியமானவர்களே, இப்ப கடவுள் பயம், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இப்ப கடவுள் மேல ஏன் பயப்படணும்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுள் அன்பே உருவானவர் அப்படின்னு சொல்லி. அன்பா இருக்கிற கடவுளுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் பயம் வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெய்வ பயம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஏன் இந்த கடவுளை அன்பாக நாம் சித்தரிக்கின்றோம்? அதே நேரத்தில் ஏன் இந்த கடவுளை பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது யோவான் அழகாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார். என்ன அப்படின்னா, இயேசுடைய சீடர்கள் ஒருத்தர், இயேசு கூடவே டிராவல் பண்ணவர், அவர் பிரசங்கத்தை கேட்டவர், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டவர். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவுடன் அவர் வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன அப்படின்னாக்கா, இயேசுவின் சீடர்கள் ஒருவராகிய இவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவுடன் அவர் சொல்றாரு, நான் செத்தவனைப் போல ஆகி அவர் பாதத்தில் விழுந்தேன் அப்படிங்கிறார். ஏன்? உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி இவர் கூட இருக்கிறப்ப இயேசுவை பார்த்து பயப்படல. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தவுடன் நான் செத்தவனை போல அப்படியே ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த ஆண்டவரை பார்த்தவுடன் இவருக்குள்ள அந்த பயம் வந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவருடைய முகம் சூரியனுக்கு ஒப்பாக இருந்ததாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியனுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா 90 கோடியே 30 லட்சம் தொலைவு. சூரியன் இருக்கிறதுக்கும் நமக்கும் இடையில எவ்வளோ கேப் அப்படின்னா 90 கோடியே 30 லட்சம் இடைவெளி. ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியல. ஓவர் வெயில் அடிச்சிச்சுனாக்கா நம்ம தாங்க முடியல, உள்ளார ஒடியாந்துடுறோம். அப்போ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியனை பார்த்தே இந்த வெப்பத்தில் நம்மளால் நிற்க முடியல அப்படின்னாக்கா ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருக்கின்றது என்றால் அந்த ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்கும் போது யோவானுக்கு எவ்வளவு பிரமிப்பு இருக்கும், எவ்வளவு வியப்பு இருக்கும். அதனால தான் அதை பார்த்தவுடன் நான் செத்தவனைப் போல ஆகிவிட்டேன். அப்ப பயம் என்பது ஒரு பிரமிப்பை குறிக்கக்கூடிய ஒரு பயமாக யோவானுக்கு அங்கே இருந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பயமுறுத்தும் சக்தி கடவுளுடைய இன்னொரு குணத்தால் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. அதுதான் என்ன அப்படின்னாக்கா அவருடைய அன்பு. இப்ப கடவுளை 2 விதத்திலே நாம் சிந்திக்கலாம். என்ன அப்படின்னா, கடவுளை ஒரு பக்கம் பயங்கரமாக பார்க்கின்றோம், பிரமிப்பு ஊட்டக்கூடிய வியப்புக்குரியவராக பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் அன்பே உருவானவராக பார்க்கின்றோம். இந்த 2ஐயும் வசனத்தின் வழியாக ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். என்ன அப்படின்னா, திருவெளிப்பாடு இயல் 5:5 வாசிக்கின்றப்ப, அஞ்சாதீர்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது வழித்தோன்றல் வெற்றி கொண்டார், அல்லேலூயா. இப்ப கடவுளை சிங்கத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றோம். இப்ப காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள்ல அந்த சிங்கம் அப்படியே பயங்கரமாக இருக்கின்றது, பிரம்மாண்டமா இருக்குது. இப்ப கடவுளை எதற்கு ஒப்பிடுகின்றோம் என்றால் யூதா கோத்திரத்தின் சிங்கம். அப்ப ஒரு முகம் சிங்கம், இன்னொரு பக்கத்தில் யோவான் சொல்லுகின்றார். வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் இயல் 1:29 அவர் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் சாதாரண ஒரு ஆடு. அப்ப 2 முகமாக கடவுளை இங்கே சித்தரித்து வேதம் காண்பிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, அப்ப கடவுள் ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் ஆடாக அங்கே பாவிக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, இப்ப இந்த கடவுளுக்கு எப்படி பயப்பட வேண்டும்? இன்றைய வாசகத்தில் நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் கடவுளுக்கு பயப்படவில்லை, ஆனால் கடவுள் பெயரை சொல்லி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த பரிசேயர்களை சாடுகின்றார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை நீங்க எதையும் பின்பற்றுவதில்லை, ஆனால் மக்கள் பின்பற்றவில்லை என்றால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவேளை அந்த பரிசேயரும் சதுசேயரும் கடவுளுக்கு பயப்படுகின்றவர்களாக இருந்திருந்தால் மக்களை சரியான வழியிலே வழி நடத்தியிருப்பார்கள். அப்படி அவர்கள் வழி நடத்தவில்லை. அதனால தான் இயேசு அவர்களை சாடுகின்ற ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அதனால்தான் நீதிமொழிகள் இயல் 8:3 பார்க்கின்றோம், கடவுளுக்கு பயந்தா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இதை நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சுவது
தீமையை பகைக்கு செய்யும் என்று நீதிமொழிகள் இயல் 8:13 ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். இப்போ மரியாள், அன்னை மரியாள், ஆண்டவர் மீது ஒரு பயம் இருந்தது. அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, வானதூதர் வந்து வார்த்தையை கொடுக்குறார். அப்போ அன்னை மரியாள் இவ்வார்த்தை எத்தகையதோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னாக்கா அந்த வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன்னா கடவுள்கிட்டேருந்தே வந்திருக்குதே, வானதூதர் வழியாக வந்திருக்குதே, இந்த வார்த்தை எத்தகையதாக இருக்குமோ என்று அந்த தெய்வ பயம் கலந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாதா கொடுக்கின்றார்கள் என்றால், அந்த தெய்வ பயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய தாய் அன்னை மரியாள் திகழ்கின்றார்கள் என்பதை தான் இங்கு நாம் தெளிவுபடுத்தி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா தாவீது. யாரை பார்த்து பயந்து ஓடுறாருன்னா சவுலை பார்த்து பயந்து ஓடுறாரு. இங்கே நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா சவுலுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட கோலியாத் என்ற ஒருவன், பெலிஸ்தியன், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சவால் விட்டான். என்ன, உன் தேசத்தில் வெற்றி கொள்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா? அப்போ அந்த தாவீது கவனை எடுத்துக்கொண்டு, அந்த கோலை எடுத்துக்கொண்டு, 5 கற்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே இந்த கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட கோலியாத்தையே தாவீது வெற்றி கொண்டார் என்றால், இந்த சவுலுடைய தோற்றத்தை பார்த்து பயப்படல, அதிகாரத்தை பார்த்து, சவுலுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பார்த்து தாவீது பயப்படல. ஆனால் சவுலை பார்த்து தாவீது பதுங்கி வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் மேலே இருந்த அபிஷேகத்திற்கு தான் அவர் பயந்தார். ஏன்னா சவுலுக்கு முன்னாடி போய் நின்று நான் ஏதாவது கையை வச்சிட்டேன் அப்படின்னாக்கா கொல்லுவது எனக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் அவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். நான் கடவுளுக்கு பயப்படுறவன். அந்த அபிஷேகத்துக்கு எதிராக நான் எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரை விட்டு நான் தூரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். அப்போ தெய்வ பயம் யாரிடம் இருந்தது என்றால் தாவீதிடம் இருந்தது என்று பார்க்கின்றோம். வழக்கமாக சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அறிவு ஜாஸ்தி, பெண்களுக்கு ஞானம் ஜாஸ்தி. ஏன்னா பயப்படுறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, நீதிமொழிகள் 1:7 கடவுள் மேலே பயம் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் இயல் 1:7, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். கடவுளுக்கு யார் பயப்படுறாங்களோ அதுதான் ஞானத்தின் தொடக்கம். அப்போ மாதாவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஞானத்திற்கு பிறப்பிடமே என்று சொல்லுகின்றோம். பிரார்த்தனையில் ஞானத்திற்கு பிறப்பிடமே என்று அன்னை மரியாளை சொல்கிறோம். அப்படின்னாக்கா வழக்கமாக ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு ஞானம் அதிகம். அதற்கு ஒரு உதாரணம், 1880 எலக்ட்ரிக் எலவேட்டர், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோமே, பெரிய பெரிய மாடிலாம் லிஃப்ட் பயன்படுத்துகிறோம்ல, அந்த லிஃப்ட்டை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா வேர்னர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கண்டுபிடிக்கின்றார். தன்னுக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் போட்டு, அந்த பைசா எல்லாத்தையும் வைத்து ஒரு எலக்ட்ரிக் எலவேட்டர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த எலவேட்டரை கண்டுபிடித்த, அந்த லிஃப்ட்டை கண்டுபிடித்தவுடன் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த லிஃப்ட் வந்தவுடன் எல்லா ஜனங்களும் அதில் ஏறி போகிறாங்க. ஏறி போக வர இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாங்க, இந்த லிஃப்ட்டு கண்டுபிடிச்சதோடனே உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒத்தாப்பில் சொன்னாங்க, லிஃப்ட்டு நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் ஒத்தாப்பில் கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. இவர் தன்னுக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ பெரிய லிஃப்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு கையில் ஒத்த பைசா இல்லை. அப்போ சோகத்தில் அப்படியே ஆழ்ந்து போய் உட்காந்துருக்கிறார். வீட்டில் மனைவிகிட்ட வந்திருக்கிறார், இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். உடனே அந்த மனைவி சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, அந்த லிஃப்ட்டில் 4 பக்கமும் முகம் பார்க்குற கண்ணாடியை பதிச்சு வைங்க, சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. என்னடா அது, நம்ம ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், என் மனைவி இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி முகம் பார்க்குற கண்ணாடியை அந்த லிஃப்ட்டுக்குள்ளார 4 பக்கத்துலையும் பதிச்சு வச்சாச்சு. மக்கள் மறுபடியும் போக வர இருக்கிறாங்க. 2 நாளில் மறுபடியும் ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க, இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு. அப்படியே இருக்கட்டும், எதையும் மாற்ற வேணான்ட்டாங்க ஜனங்க. ஷாக் ஆகிட்டார். என்னடா அது, என்ன நடந்துச்சு மாற்றம் அப்படின்னா, இந்த லிஃப்ட்டில் போகிற வர ஆட்கள் எல்லாம் வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, கையில் லிப்ஸ்டிக்லேருந்து மேக்கப் பவுடர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் எல்லாம் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு டைம் வேணும்ல, கீழே போனால் தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். ஆனால் இந்த டயத்தை ஃபாலோ பண்ணி எல்லாம் மேக்கப் பண்ண ஆரம்பித்தவுடன் நேரம் போகிறதே தெரியல.
அதனால் கீழே வந்தவொன்னே சொல்லியிருக்கிறாங்க, இதை எதுவும் ஸ்பீடாக்கிறாதீங்க, அப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பிரியமானவர்களே, அப்போ ஆண்களுக்கு அறிவு ஜாஸ்தி, பெண்களுக்கு ஞானம் ஜாஸ்தி. இப்போ அன்னை மரியாள் ஒரு பெண்ணாக இருக்கின்றார்கள், கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமு கூட எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா, கடவுளுக்கு நான் பயப்படக்கூடியவன் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்னா, 75 வயசு ஆபிரகாம் கூனி குறுகி போய் உட்கார்றார். அப்போ ஆண்டவராகிய கடவுள் கொஞ்சம் வெளியே வாப்பா அப்படிங்கிறார். வெளில வர்றார். மேலே இருக்கிற நட்சத்திரத்தை அவனால் என்ன முடியுமா அப்படியே அவர் பார்க்குறார். இவ்வளவு நட்சத்திரம் இருக்குது ஆண்டவரே, எப்படி என்றது? இந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக செய்வேன்னார். எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா? 25 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாருங்க. என் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லி 75 வயசுல ஆண்டவராகிய கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரு. 100 வயசு வரைக்கும் மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கிறார், என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வார் என்று. ஆபிரகாமுக்கு 100 வயசா இருக்கிறப்பதான் ஈசாக்கு பிறக்கிறாரு. இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் அவங்க அப்பாவை பார்த்து சொல்றார், இந்த பிள்ளையை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 100 வயசு 25 வருஷம் காத்துக்கிட்டு பிறந்திருக்கிற குழந்தையை கொண்டுட்டு வந்து எனக்கு பலி கொடுக்கணும்னு எந்த அப்பாவால் தாங்க முடியும், எந்த அம்மாவால் தாங்க முடியும்? இவங்க ஷாக் ஆகி இருக்கிறப்ப வீட்டில் மனைவிக்கு தெரியாமலே பிள்ளையை பலி கொடுக்கணும்னு சொல்லி தயார் பண்ணி அந்த பிள்ளையை மோரியா மலைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பலி கொடுக்க வாழை அப்படியே தூக்குறப்போ உயர்த்துறப்ப ஆண்டவர் பேசுகிறார். தொடக்க நூல் இயல் 22 வசனம் 17. அவர் பையன் மேல் கை வைக்காதே, ஆண்டவர் சொல்றார், அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று கடவுளே சான்று பகிர்கின்றான். பிரியமானவர்களே, அப்ப இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் சொல்றாரு, அவர் கடவுளுக்கு பயப்படுறது எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னாக்கா, நான் உழைக்காமல் உண்ணல் மாட்டேன், சோம்பி திரிய மாட்டேன், ஏன்னா நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன், அதனால நான் உழைப்பேன், உழைத்து கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றார், இரவு பகலாக நான் உழைப்பேன், உங்க எல்லாருக்கும் நான் முன்மாதிரியாக இருக்கின்றேன் என்று அவர் சான்று பகர்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுளுக்கு அஞ்சுகின்றவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னாக்கா சாத்தான் நம்மளை பார்த்து அஞ்சுவான். கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் சாத்தானுக்கு பயப்பட வேண்டியவர்களாக மாறிவிடுவோம். அதனால தான் மாதா கடவுளுக்கு பயந்ததுனால தான் அந்த சாத்தானை காலில் போட்டு மிதித்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பயந்தோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட வெளிவேடம் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்கும், உழைப்போம், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று உழைப்போம். அப்படி உழைக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் அந்த உழைப்பு நம்மை மிக பெரிய அளவிலே உயர்த்தும். கிறிஸ்துவுடைய அன்பும் கிறிஸ்துவுடைய சமாதானமும் நம்மிலே நிரந்தரமாக தங்கும். இதை நம்முடைய வாழ்க்கையில் உணர ஆரம்பித்தாலே ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துவிடும். இறுதியாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கின்றேன். இத்தாலி தேசத்தில் ஒரு குரு பேய் ஓட்டுறாரு. 32 பேய் பிடித்த ஒரு மனுஷன் பேய் ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பிசாசுகள் போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இவர் ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பிசாசுகள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல வருகின்ற நேரத்தில் அந்த பிசாசுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அந்த பேய்கள் 32 பேய்கள், நீங்கள் யாருக்கு பயப்படுவீங்க அப்படின்னு ஒரு கேட்குறப்ப அந்த பிசாசுகள் கோரஸாக சொன்னிச்சான், நாங்கள் 3 பேருக்கு இந்த உலகத்தில் பயப்படுவோம் அப்படின்னு. யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல நாங்கள் இயேசுடைய பெயரை கேட்டால் பயப்படுவோம், 2வது மாதாவுடைய பெயரை கேட்டால் பயப்படுவோம், 3வது விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னுச்சு. இவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அதை நீங்கள் சொல்லிட்டு தான் அந்த இடத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப உடனே அந்த பிசாசுகள் சொன்னது, 3வது உத்திரியத்தை கண்டால் எங்களுக்கு ஆகாது. ஏன்னா அந்த உத்திரியம் யார் கொடுத்தது அப்படின்னா மாதா. சைமன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு துறவிக்கு மாதா காட்சி கொடுக்குறப்ப உத்திரியத்தோடு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து சொன்னாங்க, இந்த உத்திரியத்தை யார் ஒருவர் கழுத்தில் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 சலுகைகளை நான் கொடுப்பேன் என்று மாதா சொன்னாங்க. முதல்ல அவர்கள் மோட்சம் செல்ல உதவி செய்வேன், 2வது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், 3வது அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆக இந்த பிசாசுகள் சொன்னன, உத்திரியத்தை நிறையா பேர் கழுத்தில் போட்டுக்கிட்டு எங்க நரகத்துக்கு வராமல் தப்பிப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது இந்த உத்திரியம். இதை மாதா தான் கொடுத்துருக்குறாங்க.
இந்த உத்திரியத்தை கண்டால் எங்களுக்கு மிக மிக பயம் என்று அந்த பிசாசுகள் சான்று பகர்ந்து அது வெளியேறுகின்றன. பிரியமானவர்களே, ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நேர்மையான வழியிலே செல்றப்ப நம்மகிட்ட வெளி வேடம் இருக்காது. ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்ம செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். இறைமக்களின் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பே உருவான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவருக்கும் நீர்தாமே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து திருச்சபையை சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டிய அருள் வரத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வல்லலே எம் இறைவா, நாட்டு தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் நாட்டு மக்களை சிறந்த முறையில் எந்தெந்த தேவைகள் எப்பொழுது தேவைப்படுகிறதோ அவற்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அருள் வரத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் கடவுளே எம் இறைவா, இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்தருளும். மேலும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் எந்தெந்த தேவைகளுக்காக எந்தெந்த எண்ணங்களுக்காக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன இறைவா, திருச்சபைக்காக உழைத்து மரித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் மற்றும் எம் குடும்பங்களில் உழைத்து மரித்த பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக வேண்டும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடும் சமர்ப்பித்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தில் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாக்கிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை நீர் மீட்டருளினீர். ஓர் வழியாக உமது மாண்பை வான தூதர் போல்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்கின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மிடை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்பு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களை கலைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தம்மை காத்து நிறைவாழ்வளிப்பதா. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய்.
ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். ஆனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிறைவேற்று அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் திருமகன் இயேசுவின் வழியாய், உம் திருமகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் வணக்கட்டும். பாரெங்கும் வணக்கட்டும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே. ஆமென். ஆமென். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாள் இல்லையே,
நாள் இல்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயாக என்னிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாள் இல்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத